ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும். எடுத்துக்காட்டு 2.8. கொஷின் பாருங்கள். 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதங்களை காண்கன்னு கேட்டுருக்காங்க. 50 மொத்தமாக இருக்கிறது. மாணவிகள் பார்த்திங்கன்னா 28 பேர், மாணவர்கள் 22 பேர். இது கட்டம் போட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே பெண்கள்னா மாணவியை குறிக்கும். அப்போது மாணவி. அதே ஆண்கள்னா மாணவனை குறிக்கும், மாணவர். புரிஞ்சுதுங்களா? அப்போது இங்கே மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போது மாணவர்களின் எண்ணிக்கை. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னம் எப்படி வரும், நீங்கள் பின்னமாக எழுதணும். எழுதிட்டு பகுதியை நம்ம 100ஆக மாற்றணும். அப்போது பகுதியை 100ஆக மாற்றுக. அதுக்கப்புறம் இங்கே சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், பெண்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 28 பேர். இது 28 பேர். அதே மாணவர்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 22 பேர். அப்போ இதுக்கு பின்னம் பார்த்திங்கன்னா 28/50ன்னு வரும். அப்போது லாஸ்ட்டாக மொத்தமும் நம்ம போடலாம் இங்கே. அப்போ இது மொத்தம் பார்த்திங்கன்னா 50 பேருன்னு வருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு 28/50 வரும், இதுக்கும் 22/50 வரும், இதுக்கு பார்த்திங்கன்னா 50/50 வரும். அதுக்கப்புறம் பகுதியை இது 100ஆல் மாற்றினீங்கன்னா மேலேயும் கீழே எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் மேலேயும் பெருக்கணும். அப்போ பாருங்கள், 28 பெருக்கல் 2/50 பெருக்கல் 2 அப்போ தான் 100ஆக மாறும். அப்போது 8 2 16, மீதி 1, 2 2 4, 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5. அப்போ 56/100ன்னு வரும். அப்போ இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா 56%. அதுக்கப்புறம் இது பாருங்கள், 22 பெருக்கல் 2/50 பெருக்கல் 2ன்னு வரும். அப்போ இது பெருக்குனிங்கன்னா 44/100ன்னு வரும். அப்போ இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா 44%. அப்போது இது பார்த்திங்கன்னா 50 பெருக்கல் 2/50 பெருக்கல் 2. அப்போ இது பெருக்குனிங்கன்னா 100/100ன்னு வரும். அப்போ 100/100 எப்படி வரலாம்? 100%. புரிஞ்சுதுங்களா? இது மேலே இருக்கிறது கூட்டிங்கன்னா 100% வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் போடணும். சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?